ஓம் சரவணபவ. கோவிலுக்கு சென்றால் நம்ம எப்படி கடவுளை வழிபாடு பண்ணணும், என்ன முறையில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த முறையில் தான் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. நம்ம கோவிலுக்கு போனதும் முதல்ல பார்க்க வேண்டியது கோபுரத்தை தான். கோபுரத்தை தலைமிருந்து பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா கோவில் உள்ளே போங்க. கோவில் உள்ளே போகும்போதும் அங்கே இருக்கிற படியை தாண்டித்தான் போகணும். அந்த படியை மிதித்து போகக்கூடாது. போகிறோம் உள்ளே போனோன்னா கொடிமரம் இருக்கும், கொடிமரத்தை வணங்குங்க. அடுத்தது கோவில் உள்ளே போனதும் முதல்ல போய் விளக்கேற்றிடுங்க. சாமி பார்த்துட்டு வந்து விளக்கேற்றக்கூடாது, முதல்ல விளக்கேற்றிடணும். அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு. எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அங்கே விநாயகர் இருப்பார். விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முருகர் கோயிலாக இருந்தால் வேல் மயிலை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா முருகரை பார்க்கலாம். முருகரை எப்படி பார்க்கணும்? எடுத்தோன்னே முகத்தை பார்க்கக்கூடாது. எந்த கடவுளாக இருந்தாலுமே முதல்ல அவங்களுடைய திருவடியை தான் நம்ம தரிசனம் பண்ணணும். அதாவது பாதத்தை வணங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம முகத்தை பார்த்து அவங்கள வணங்கணும். முதல்ல நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேண்டுதலை வைக்கலாம். கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை பயபக்தியோடு நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டு மீதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம உட்காருவோம் இல்லையா, உட்காரும்போது முருகர் கோவிலாக இருந்தால் அவருடைய பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அமைதியாக 2 நிமிஷம் உட்காந்து முருகர் பாட்டை பாடுங்க. இல்லை அவரோட மூலமந்திரமான ஓம் சரவணபவ கொஞ்ச நேரம் சொல்லிவிட்டு கிளம்பும்போது கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா புகழும் முருகருக்கே. ஓம் சரவணபவ.